Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்னப்பா ரொம்ப நேரமா அப்படி என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு நான் வார்த்தையை தேடிக்கிட்டு இருக்கேம்மா. போங்கப்பா, கிண்டல் பண்ணாதீங்க. ஐயோ இல்லம்மா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ எந்த அளவுக்கு சாமர்த்தியமா காய் நகர்த்துறங்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. கார்த்திக் கடத்தப்படல, ஹைதராபாத் தான் போயிருக்கான்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டியே. சூப்பர்மா, சூப்பர், வெரி குட். எல்லாம் உங்க சப்போர்ட்னாலதான்ப்பா. எந்த அத்தைய இலக்கிய குழப்பினாலோ அதே அத்தைய வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடியே அவளை லெஃப்ட் ரைட் வாங்கினேன். இனி அந்த கார்த்திக் விஷயத்த நோண்டவே மாட்டாங்க. மாமாவும் இனிமே இங்க வர மாட்டாரு. சொத்தையும் பிரிக்க தேவையே இல்ல. கௌதமோட சொத்து, கம்பெனி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். உனக்கு சந்தோஷம் தான், ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லையே. என்னப்பா சொல்றீங்க? நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு என்னமா லாபம் இருக்கு? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை தரேன். அப்படி கேளு. நீ நாளைக்கு கௌதமோட ஆபீஸ்க்கு போற. நான் கேக்குற டாக்குமெண்ட்ட நீ எனக்கு எடுத்து தர்ற, ஓகே? என்ன டாக்குமெண்ட்? அதாம்மா, கௌதம் அடுத்து செய்யறதுக்காக அப்பா தயார் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்டோட பிளான். அடுத்து வர்ற 5-6 டெண்டருக்கு அமௌண்ட் கோட் பண்ணிருந்த ஃபைல்ஸ், புரிஞ்சுதா? அதே மாதிரி அந்த கௌதமோட கம்பெனி ஃபியூச்சர்ல யார் கூட எல்லாம் கொலாபரேட் பண்ண போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கிற ஃபைல்ஸ். இதெல்லாம் எனக்கு வேணும். அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சா அதை வச்சு நான் ஜெயிச்சிருவேன். புரியுதா உனக்கு? அப்பா, இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தா கம்பெனி திவால் ஆயிடுமே. அதுக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? நீ நினைக்கிற மாதிரி கம்பெனி திவால் ஆகாதுமா. லாபம் என்ன கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். உனக்காக நான் கார்த்திகை கடத்திட்டேம்மா. எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா? இல்லப்பா, கௌதம் என்டர்பிரைஸோட எம்டி பதவி கார்த்திக்கு போயிடும். அதிகாரம் எல்லாம் என் கைக்கு வந்துரும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா நீங்க சொன்னதை செஞ்சா கம்பெனி டம்மி ஆயிடும்ல. அஞ்சலி, உனக்கு இந்த கம்பெனி மட்டுமா இருக்கு? ஏகப்பட்ட சொத்து, பேங்க் பேலன்ஸ் குவிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் உனக்கு பத்தாதா? நீ செய்யற இந்த உதவியால கௌதம் என்டர்பிரைசஸ் அழியாது. அந்த கம்பெனியை விட என் கம்பெனி கொஞ்சம் பெருசாகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, இப்ப என் கம்பெனி நம்பர் 1, உங்க கம்பெனி நம்பர் 2. இது மட்டும்தான் சின்ன வித்தியாசம். இங்க பாரு, நான் கௌதமை விட பெரிய தொழிலதிபர் ஆகணும், அவ்வளவுதான். அவங்கிட்ட இருந்து நம்பர் 1 பிசினஸ் மேனுங்கிற பதவியை நான் பறிக்கணும். அது ஒண்ணுதான் என்னோட ஆசை. அதுக்கு நீ எனக்கு இந்த ஹெல்ப் செஞ்சுதான் ஆகணுமா. இதனால நீ கெட போறதில்ல, கம்பெனி ரேங்க் தான் கொஞ்சம் இறங்கும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல நான் தான் நம்பர் 1, உங்க கம்பெனி 2வது இடத்துல இருக்கும். என்னமா சொல்ற? ஓகேதான். ஆனா என்ன ஆனா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ கை செலவுக்கே திண்டாடிக்கிட்டு இருந்த. உனக்கு இந்த சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் நான் தான். அந்த நன்றிக்காக கூட இதை செய்ய மாட்டியா? அஞ்சலி, ரொம்ப யோசிக்காத. உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கைய என்னால பறிக்கவும் முடியும். அப்பா, மிரட்டல அஞ்சலி. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் நான் இன்னும் அதை செய்யல. அதை ஜஸ்ட் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். சரிப்பா, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அதை பண்றேன். இதுதான் என் பொண்ணு. சரி, நாளைக்கு கௌதம் ஆபீஸ்க்கு போய் கௌதமோட கேபின்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு. அப்ப நான் திடீர்னு ஆபீஸ் போனா பைரவி ஆண்டி ஏன் எதுக்குன்னு கேட்பாங்களே. பைரவி வாயாலேயே அஞ்சலி நீ ஆபீஸ்க்கு போன்னு நான் சொல்ல வைக்கிறேன். நாளைக்கு பைரவிக்கு எங்க கிளப்ல மீட்டிங் இருக்கு. சோ ஆபீஸ் பக்கம் வர மாட்டாங்க. இதுதான் நமக்கு சரியான சான்ஸ். சரிப்பா, நீங்க சொன்னதை செஞ்சு முடிக்கிறேன். சரி, கிளம்பட்டாப்பா? ஓகேம்மா, போயிட்டு வா. மிஸ் ஆகக்கூடாது. என்ன? மிஸ் ஆகாதுப்பா, நான் போயிட்டு வரேன். ஓகே.
புவர் கேர்ள். அவங்க கம்பெனியை பலி கொடுத்து என் கம்பெனியை வாழ வைக்க போறா. டேய் கௌதம், இத்தனை வருஷமா என்னை எதிர்த்து பிசினஸ்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சல, அந்த சாம்ராஜ்யத்தோட செங்கல்ல நாளைக்கு உருவ போறேன்டா. இது ஆரம்பம்தான். உன் கம்பெனிய தரமட்டமாக்காம விடவே மாட்டேன்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.